பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 3ஆம் அதிகாரம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் 2 காரியங்களை இதில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒன்று ஒரு ரகசியம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ரகசியத்தை குறித்து எபேசு சபைக்கு பவுல் அறிவிக்கிறாரு. அது என்ன ரகசியம்னா, தேவன் சகலருக்கும் தேவன். அவர் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். புறஜாதிகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீட்கப்படுகிறார்கள். தேவனுக்கு புகழ்ச்சியாக இயேசு கிறிஸ்துவுக்குள் சுதந்திரராக மீட்கப்படுகிறார்கள் என்பதை குறித்த அந்த ரகசியத்தை முதல் பகுதியில் சொல்றாரு. 2ஆம் பகுதியில் கிறிஸ்துவினுடைய அளவற்ற அன்பின் ஐஸ்வர்யம். தேவனிடத்துல அநேக பரிபூரணங்கள் இருந்தாலும் அன்பு தான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யமாக இருக்குது. இந்த அன்பை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது ஒரு அளவற்றதாக இருக்குது. ஆனால் இந்த அளவற்ற அன்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் பகுதியில் சொல்கிறாரு. ஏன்னா அந்த அன்பை நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருக்க முடியும். வேர் பற்றினால்தான் நம்ம கனி கொடுப்போம். ஏன்னா தேவன் நம்மை கனி கொடுப்பதற்கு தான் தெரிந்து கொள்ளுகிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர் கொண்டவர்களாக இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அப்போது வேர் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு சேர்ந்து நம்ம பார்க்கலாம். சரி, முதல் வசனத்திலிருந்து நம்ம தியானிப்போம். இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமனம் என்னதென்று கேட்டிருக்கிறீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் ஆனேன். பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய இந்த 8ஆம் வசனத்திலிருந்து அன்பை குறித்த பகுதி வருது. 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் கிறிஸ்துவினுடைய இரகசியத்தை குறித்து சொல்லுகிறார். ஸோ இந்த முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். பவுலாகிய நான் உங்கள் பொருட்டு கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். என்னன்னா, இதை எழுதும்போது பவுல் சிறையில் இருக்கிறாரு. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்காக, அதை தெய்வ கிருபையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கிறாரு. அதாவது அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் தன்னை எபேசு சபைக்கு முன்னாக கொண்டு நிறுத்துகிற பொழுது தேவ ஆவியினாலே போதிக்கிறாரு, ரகசியங்களை பேசுகிறாரு. ஸோ இது எல்லாமே நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீங்க என்பதாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சுவிசேஷத்துக்கு புறஜாதியாரான நீங்களும் உடன் சுதந்திரராக இருக்கிறீங்க. ஒரே சரீரத்திற்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ரகசியத்தை இயேசு ஆண்டவர் என்ன கொண்டு உங்களுக்கு சொன்னார். இது
எபேசு சபைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க வேறு தேவர்களை பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அங்கே இருந்தவர்கள் கிரேக்கர்கள் மற்றும் புறஜாதியாரான மற்ற இதை பின்பற்றவர்கள். அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டு கொண்டார், நீங்கள் அவர் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இயேசுவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உடன் சுதந்திரராக இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த பவுல் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ மன மகிழ்ச்சி இருந்திருக்கும். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொர்நேலியுவை பற்றி வாசித்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கொர்நேலியு எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு ரோமன் செஞ்சுரியன், ஒரு நூற்றுவ தலைவன். ரோமர்களுடைய அந்த பிலீஃப் சிஸ்டம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா காடை தே திங்க் ஆஸ் அ பவர், தேவனை ஒரு சக்தியாக பார்க்குறாங்க. ஆகையினால நிறைய தேவர்களை பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு காடுக்கு பேர் ஜியஸ், இன்னொரு காடுக்கு வேறு, இப்படி நிறைய வே ஆஃப் வர்ஷிப்பிங் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவனை பற்றின ஒரு முழுமையான புரிந்து கொள்ளுதல் கிடையாது. ஒரு பவராக, ஒரு சக்தியாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி பிலீஃபில் இருக்கிற ஒரு ரோமன் செஞ்சுரியன். ஆனால் அவர் தேவ பக்தி உள்ளவராக இருந்தார். தேவனை குறித்த ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியத்தில் நல்ல கிரியைகள் செஞ்சார். என்ன செஞ்சார்? யூதர்களுக்கும் நன்மை செய்தார், புறஜாதியாக இருக்கிற மற்றவர்களுக்கு அவர் நல்ல காரியங்களை செய்தார். இது எல்லாமே தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருந்தது. அப்போது பவுல் பேதுருவை கொண்டு அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. தேவன் ஒரு தேவதூதரை அனுப்பி அவரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி காலையில் இருக்கும்போது ஒரு தேவதூதர் என்னை சந்தித்தார், அவர் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை நீ அழைத்து அனுப்பு அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாமே தேவனுடைய பார்வையில் இவர் கிருபை கிடைத்தது. நம்ம வாசித்தோம், யார் மேலே உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே உருக்கமாக இருப்பேன், யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ இரக்கமாக இருப்பேன்னு தேவன் சொன்னார். அப்போது தேவன் தான் அழைக்கிறாரு. புறஜாதியாராய் இருந்த அவரை தேவன் அழைத்து அவருடைய நாமத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ இப்போது இதை பற்றி பவுல் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நான் பின்பற்றி வரக்கூடிய பாரம்பரிய என்னுடைய மதம், என்னுடைய நம்பிக்கை என்று அவர்கள் பார்க்க மாட்டாங்க. இயேசுவின் அன்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, இவர்தான் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் என்கிற அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு உண்டாவதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. முந்தினது யாவும் கடந்து போகுது. அதுக்கப்புறம் அவங்க பழைய மார்க்கத்துக்குள்ளே போவதில்லை. அவங்க மனம் திரும்பினவர்களாக, கிறிஸ்துவுக்குரியவர்களாக மாறிவிடுகிறாங்க. இதுதான் அந்த ரகசியம். இதை பற்றி நான் முன்னாடியே எழுதியிருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த ரகசியம் முன்பு வெளிப்படுத்தப்படவில்லைன்னு சொல்லியும் சொல்கிறார். சரி, இப்போது இந்த 2ஆம் பகுதியில் நம்ம சேர்ந்து நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இதிலிருந்து என்ன டேக்அவே, நமக்கு இந்த முதல் பகுதியிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன புரியுது? நம்ம ஏற்கனவே தியானித்தோம், கிறிஸ்தவர்களாக இருந்தோம், நல்லவர்களாக இருந்தோம், அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச காரியத்தை வச்சு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாருன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்களா, மெய்யான தேவனுடைய அன்பை குறித்து அறியாதவர்களா, பாரம்பரியமாக அவரை பற்றி நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை என்ன செய்துவிடும்? அது துன்பம் பொழுது, மற்ற காரியம் வரும் பொழுது அது இடரலாகி போய்விடும். ஆகையினால வேத வசனத்தின்படி அறிந்து விசுவசிப்பது என்பது தேவனால் வரும் காரியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறோம். அப்போது நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா இது தேவனாலே எனக்கு கிடைத்தது, இயேசு கிறிஸ்துவே இது எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு எதை கொண்டு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு உறுதியை கொண்டு வருது.
ஏன்னா ஆம், நான் என்னுடைய சொந்த முயற்சியில் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நான் என்ன புரிந்து கொள்ளுகிறேன், ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல கிட்டி சேரும்போது எனக்கு ஒரு தைரியம் உண்டாகுது. ஏன்னா தேவனே என்னை அழைத்திருக்கிறார். ஆகையினால நான் என்னுடைய கிரியையை வைத்து நான் ஆண்டவர்கிட்ட போயிருந்தேன்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் ஒரு குத்தப்பட்ட நிலையிலே தான் இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அநேக டெஸ்டிமோனிஸ், நான் இஸ்லாமிய டெஸ்டிமோனிஸ் பார்க்குறேன். அவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய கிரியைகளை வைத்து எப்படியாவது தேவனிடத்தில் சேர்ந்துடணும்னு சொல்லி அவங்க எவ்வளவோ காரியங்களை கஷ்டப்பட்டு மெனக்கெடுக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கிரியை ஒர்க் பேஸ்டு சிஸ்டமில் என்ன பிரச்சனைன்னா, நம்மளுடைய மாம்சத்தில் இருக்கிற நாள் மட்டும் மாம்ச சிந்தை பல சமயங்களில் நம்ம வழி விலக செய்துவிடும். அப்படி வழி விலகிற பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாகும். குற்ற உணர்ச்சி உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒர்க் பேஸ்டு சால்வேஷனில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, தொடர்ந்து ஆலயத்துக்கு போவது, ஆலயத்தோடு சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்வது, இதை செஞ்சு அப்படியே கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் காம்பன்சேஷன் நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியம். காரணம் என்ன? தேவனுடைய கிருபையினாலே மாத்திரமே நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க முடியுமே தவிர, நம்ம ஏதாவது ஒரு தீமைக்கு நன்மை செஞ்சு தேவனிடத்தில் நம்ம பெயர் பெற்று விடலாம்னா நம்ம ஒருபோதும் நினைக்க முடியாது. எல்லா மதங்களும் அப்படித்தான் இருக்குது. ஆகையினால தான் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் அந்த குற்ற உணர்ச்சியிலே வாழக்கூடிய ஒரு நிலைமை. அந்த குற்ற உணர்ச்சியினால தான் அநேகர் என்ன செய்து விடுகிறாங்க, தேவர்கள் அல்லாதவர்களை தேவர்களாக்கி விடுகிறாங்க. ஆனால் நம்ம அவருடைய அன்பை அறிந்து கொண்டோம். அதுக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறோம். சரி, 2ஆம் பகுதி அந்த அன்பை குறித்து தான் விரிவாக எழுதுகிறாரு. 9ஆம் வசனம், தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய அன்பினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஸோ தேவனுடைய அன்பை குறித்து எழுதும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படுங்க. அது மட்டுமல்ல, விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கட்டும்.
அதனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்கள மாறுறீங்க, அவருடைய அன்பில் வேர் ஊன்றுகிறீங்க, நிலை பெற்றவர்களாகிறீங்க அப்படின்னு சொல்லி இதை குறித்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கீழே இருக்குது பாருங்கள். திஸ் டிஸ்கிரைப்ஸ் கிரைஸ்ட் taking a permanent living presence within us through our faith. It is not just about belief, but about an ongoing relationship where Christ influences our decisions, emotions and actions. அதாவது கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது வெறும் ஒரு நம்பிக்கை இல்லை. வெறும் நம்பிக்கைன்னா அது பல சமயங்களில் அவநம்பிக்கையாகவும் கூட போய்விடுமே. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்புகிறோம், பின்னால் அது நம்ம நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். ஆனால் இது வெறும் நம்பிக்கை இல்லை, இது ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு உறவின் வாழ்க்கை. இந்த உறவின் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமா பாருங்கள், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுடைய முடிவுகள், டெசிஷன்ஸ், எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள், நம்மளுடைய செயல்கள், இந்த மூணுலேயும் இயேசு கிறிஸ்து சம்பந்தப்படுகிறார். அப்போ நான் எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனாலும் எனக்கு வரக்கூடிய உணர்வுகளை நான் இயேசுவின் இடத்துல தெரியப்படுத்துகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா இயேசுவோடு சந்தோஷத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். துக்கத்தில் இருக்கிறேன்னா அப்பையும் நான் அவரோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு முடிவு எடுக்க போகிறேன்னா அவரிடத்துல கேட்டு முடிவு எடுக்கிறேன். அப்படிங்கிறது என்ன, நம்ம வாழ்க்கையோடு இணைந்த ஒரு உறவாக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு முன்பாக நிறுத்துகிறோம். இதுதான் உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது தான் நம்ம அவருக்குள்ளே என்ன செய்ய முடியுது, அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அடுத்தது அவருடைய அன்பு, அதனுடைய எல்லா டைமென்ஷன்ஸையும் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இந்த நம்ம கேள்விப்பட்ட இந்த வார்த்தையை குறித்து கொஞ்சம் யோசிப்போம். நம்ம இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையினால் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம்னு ஒரு எண்ணத்தில் நம்ம வாழ போகிறோமா மற்றவர்களைப் போல, அல்லது இதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தெரியப்படுத்தி அவரோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவும் ஊக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சோர்வு வந்துவிடும். நேற்று நம்ம தியானித்தோம், விசுவாச வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தேக்க நிலைகள் வர முடியும். அப்போ நம்ம அந்த விசுவாசத்தில் தேக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த மாம்சத்தில் ஆவியில் ஒரு அசூசிப்படக்கூடிய ஒரு காரியம், அது என்ன, உலகத்தோடு கலந்து விடுவது, அந்த மாதிரி நம்ம போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி நமக்கு நடக்காமல் இருக்கணும்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவோடு கூட நம்ம இருதயத்தில் பேசி தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர்களாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அவருக்குள்ள அந்த உள்ளான மனுஷனில் நம்ம பலப்பட ஆரம்பிப்போம். இந்த இடத்துல இயேசு இதைத்தான் விரும்புகிறாரு, இதைத்தான் சொல்ல செய்கிறாருன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகும் அப்படிங்கிறத இதில் புரிந்து கொள்ள முடியுது. அடுத்தது அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், இது எல்லாவற்றையும் நம்ம அறிகிறோம். அதில் நம்ம வேர் கொண்டவர்களாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பில் நம்ம வேர் கொண்டவர்களாக மாறும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை ஒரு முழுமையடைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. ஆமேன்.